இயத்தில் பரவசம். இன்று நவம்பர் 23 இன்றைய தலைப்பு அடையாளம் கண்டு பிசாசை விரட்டுங்கள். லூக்கா 13 சொல்கிறது, அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். லூக்கா 13:10-17 வரை இயேசு ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்தில் உபதேசித்துக் கொண்டிருந்த போது 18 வருடங்களாக எந்த விதத்திலும் நிமிர்த்த முடியாமல் கூனியாய் இருந்த ஒரு பலவீனமான ஆவியுடன் ஒரு பெண்ணை கண்டார். அவர் அவளை அழைத்து, ஸ்திரீயே, உன்னை பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு பெண்களுக்கு ஊழியம் செய்த விதம் தனித்துவமானது. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டில் இருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். லூக்கா 13:16. அவளுடைய துன்பத்திற்காக உண்மையான காரணத்தை ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்தினார். அவளை 18 வருடங்கள் சாத்தான் கட்டி வைத்தான். அவளுடைய துன்பத்துக்கு பின்னால் இருந்த ஆவி பலவீனமான ஆவி என்பதை இயேசு உணர்ந்தார். அதனால்தான் எந்த மருத்துவருக்கும் அவளுக்கு உதவ முடியவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு பிசாசுகளை பற்றி எதுவும் தெரியாது. ஆனால் இயேசு அவளை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார். அதே போல பல மனிதர்கள் தங்கள் பிரச்சினைக்கான உண்மையான காரணம் தெரியாமல் தவிக்கின்றனர். வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் பல சவால்கள் பிசாசினால் ஏற்படுகின்றன என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எனவே பிசாசை அடையாளம் கண்டு அவனை விரட்டுங்கள். அவைகள் யாரை துன்புறுத்துகின்றன என்று அவைகள் கவலைப்படுவதில்லை. அவை குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள் எவரையும் பாதிக்கலாம். எனவே நீங்கள் பிசாசுகளை துரத்த வேண்டும். பிசாசின் செயல்களில் ஒருபோதும் அலட்சியாக இருக்காதீர்கள். அறியாமையில் இருக்க வேண்டாம். வார்த்தையில் நிலைத்திருங்கள். கிறிஸ்துவுக்குள் உங்கள் அதிகாரத்தை செயல்படுத்த உற்சாகமாக இருங்கள். மாற்கு 6:7 இயேசு தம்முடைய 12 சீடர்களையும் அழைத்து அசுத்த ஆவிகள் மீது அதிகாரம் கொடுத்து அவர்களை இருவராக அனுப்பினார். மத்தேயு 10:8 அவர் தம் சீடர்களுக்கு, வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று அறிவுறுத்தினார். மாற்கு 16:17 விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள் என்றார். உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் பிசாசுகளை துரத்த அதிகாரமும் திறமையும் வழங்கப்பட்டுள்ளது. அந்த அதிகாரத்தை இப்போதே பயன்படுத்துங்கள். உங்கள் சரீரத்திலும் உங்கள் அன்புக்குரியவர்களின் வாழ்க்கையிலும் அல்லது உங்கள் குடும்பம் அல்லது சுற்றுப்புறங்களிலும் சாத்தானின் செல்வாக்கு மற்றும் கட்டுப்பாட்டை தகர்த்தெறியுங்கள். நாங்கள் ஜெபிப்போம். நோய்களை சுகப்படுத்தி மரணமான உலகிற்கு ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வர அதிகாரம் என்னிடம் உள்ளது. எனது வாழ்க்கையில், எனது வீட்டில், எனது குடும்பத்தில் சாத்தானுக்கு இடமில்லை. இயேசுவின் நாமத்தில் பிசாசுகளை துரத்த எனக்கு அதிகாரம் இருக்கிறது. நான் அதை தேவனுடைய மகிமைக்காக பயன்படுத்துவேன். ஆமென்.